ஹலோ மேடம். ஸ்டொமக் கேன்சரோட லேட் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ம் அப்போ நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? கிமு பண்ண நீங்கள் இப்போ அட்மிட் ஆனீங்கன்னா அதிகபட்சம் 3 மாதம் உயிரோட இருக்கலாம். தினம் தினம் நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்திருக்கேன். ஆனா என்னதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பெருசா பணம் சம்பாதிக்கல. இப்ப என் வாழ்க்கையவே இழந்துட்டு இப்படி வாழ்ந்து மட்டும் என்ன ஆக போகுது? ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். ஹலோ, எங்கதான் இருக்க நீ? எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க, நீ இன்னும் வரல. இந்த ப்ராஜெக்ட் நீ நல்லபடியா முடிப்பேன்னு தானே கேட்டு வாங்கினேன். சரி சரி, சீக்கிரம் ஆபீஸ் வந்து சேரு. என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டியா நீ? உன்கிட்ட லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் என் வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் அமைதியாயிரு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? உனக்கு என்ன காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா? ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன யாரோ உயிர் தானே? நீ சாகுற நிலைமையில இருந்தாலும் சரி, ஆபீஸ் வந்து தான் ஆகணும். கான்ட்ராக்ட் போட்டுருக்கோம்ல. இவன மாதிரி ஆளுங்களும் உயிரோட இருக்காங்க. ஆனா நான் சாக போறேன். மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இல்ல, ஆனா வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்களா? எப்போ லேட்டா வந்தா எப்படி? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சம்பளம் வாங்குற. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி நடந்துக்கிற? உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நம்ம கிளைண்ட் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட போய் பேசு போ. கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம் போ. என் கைய விடு. அறிவில்ல உனக்கு? நான் இப்பவே வேலையை ரிசைன் பண்றேன். ஏய், என்ன சொல்ற நீ? ரிசைன் பண்ண உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? உன்னை நம்பி எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்படி என்ன அசிங்கப்படுத்துற? போயா லூசு. எதுக்கு இப்ப நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்க? லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு தான் சைன் பண்ணி கொடுத்த உன்னோட அடிமையா இருக்கிறதுக்கு இல்ல. இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்தி வாழ்ந்து நீ என்ன பண்ண போற? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க வாழ்க்கையே நாசமாகுது. தூ. உனக்கு 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 என்ன பைத்தியமா? காட்டுறேன்டா யாருக்கு பைத்தியம்னு காட்டுறேன். இப்ப பாரு, எங்க 3 பேரையும் இந்த டீம்ல சேர்த்து எங்களை கொடுமைப்படுத்திட்டு இந்த ஃபைல பத்தி அடுத்த ராத்திரியில எங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றல. நீ இனி எப்படி பண்றேன்னு பாக்குறேன்டா. இங்க பாரு, கம்பெனில இருக்கிற எல்லாருமே கடந்த 2 மாசமா ராத்திரி பகலா உழைச்சிருக்காங்க. ஆபீஸை விட்டு சில பேர் வெளியே போகல. இப்படி எல்லாம் இருந்தா எவனால இங்க வாழ முடியும்? போடா. இருக்கிறதுல மோசம் இதுதான். 50 கோடிக்கு ரெவென்யூ வந்திருக்கு. ஆனா நீ எவ்வளவு குடுக்குற? எங்க சம்பளம் என்ன? மொத்த பணத்தையும் உன் பாக்கெட்ல தானே போட்டுக்கிற. எனக்கு அது எங்க சேலரி ஏத்தி கொடுத்திருக்கியா? நீ எல்லாம் பேராசை பிடிச்ச பைத்தியக்காரன்டா. மனநல பாதிக்கப்பட்டது உனக்குதான். என்கிட்ட சம்பளம் வாங்காம எப்படி நீ வாழ்வ? உன் கனவை எப்படி நிறைவேற்றுவ? கனவு உன்ன மாதிரி ஆள்கிட்ட அடிமை வேலை பார்த்துதான் என் கனவை நிறைவேற்றிக்கணும்னு அது வேண்டாம். உனக்குள்ள எங்களை பார்த்து பேச தகுதியே இல்ல. சொட்ட தலையா. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவனோட கேவலமான இந்த காசை சம்பாரிச்சு நாம ஒண்ணும் கோட்டை கட்டி வாழ போறது இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. இவ சொல்றதுதான் சரி. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒரு போனஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த வேலை எல்லாம் பார்க்க முடியாது. நாங்க கிளம்புறோம். ஓவர் டைம் வர வேலை பார்க்க சொல்றீங்க. வர எல்லா பணத்தையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. இந்த வேலை எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையே இல்ல. எனக்கு இந்த வேலை வேண்டாங்க. கம்பெனிக்கு எதிராக புரட்சி பண்றீங்களா? சாரி சார், இது ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எல்லாம் சரி பண்ணிடுறேன். என்ன மேனேஜர் நீங்க? உங்க கெஸ்ட்டை நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? உங்களுக்கு உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு என் கூட இருந்தாகணும். என் கூட இவ படுத்தாகணும். அப்படி இல்லனா இந்த ப்ராஜெக்ட் உனக்கு தர முடியாது. உன்னோட இந்த மானகெட்ட ப்ராஜெக்ட் யாருக்கு வேணும்? எங்களை கையை காட்டி நீங்க சம்பாரிச்சிட்டு போறதுக்கு நாங்க மாடு மாதிரி உழைக்கணுமா? உனக்கு இந்த வேலையை பார்த்து கொடுக்கறதே பெருசு. இதுல வேற என்ன கேவலமான வேலையெல்லாம் செய்ய சொல்றியா நீ? உனக்கு அப்படி யாராவது வரணும்னா பண்ணிய வேணா அனுப்பி வைக்கிறேன். அது கூட சந்தோஷமா இரு. எவ்வளவு திமிரு உனக்கு. என்ன நினைச்ச? உன்ன மாதிரி பொறுக்கின்னு நினைச்சியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஹலோ சார், நம்ம இந்த கம்பெனியோட போட்ட கான்ட்ராக்ட் எங்க இருக்கு? இதை கொஞ்சம் பாத்துருங்க சார். உங்களுக்கு தான். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வா போலாம். என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. உன் தம்பியோட பியானோ டியூஷன் கிளாஸ்க்கு பணம் கட்டணும். கொஞ்சம் என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பி விட்டுருமா. போன மாசம் நீங்க கேட்டதை விட அதிகமா அனுப்பியிருந்தேன். மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா உங்களுக்கு ஏடிஎம் மாதிரி தெரியுதா? என்ன பேசுற நீ? இந்த மாதிரி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? அவங்க உங்க அம்மா, நான் உன்னோட தம்பி. எங்களுக்கு பணம் கொடுத்தா நீ என்ன ஆயிடுவ? தேவையில்லாம பேசாத. சீக்கிரமா பணத்தை கொடு, அப்புறம் கிளாஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன
ஏன்பா நீ வளர பையனி நல்லா சாப்பிடணும். இந்தாப்பா சாப்பிடு. சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போறா? ஏன் பணம் கேட்டதுல நீ பைத்தியம் ஆயிட்டியா? உன் கடமையை நீ சரியா செய்ய மாட்டியா? இனி கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. எடுத்துக்கோங்க. ஸ்டேஜ் 4 ஸ்டொமக் கேன்சரா? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப உடம்பு சரியில்லைன்னா என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வேலையை பாரு. அம்மா கூட தான் உடம்பு சரியில்லை, ஆனா இத்தனை வருஷம் உன்னை நல்லா பாத்துக்கலையா? உனக்காக கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு நீங்க எதுக்குடா பாக்கணும்? நான் கட்டிக்க போறவங்க கூட உங்க சாய்ஸ்ல இருக்கணும்னு பாக்குறீங்க. நீங்க எல்லாம் என்ன ஜென்மம்? எனக்கு தெரியாமலே மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க. ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க இருக்க உனக்கு பிடிக்கலன்னா நீங்க இருந்து எப்ப வேணா கிளம்பலாம். நீ எங்க வேணா போலாம், யாரும் உனக்கு கேட்க மாட்டாங்க. இந்த குப்பையில இருக்க எனக்கும் விருப்பம் இல்ல. என் வாழ்க்கையும் பார்த்துட்டு உங்க வாழ்க்கையும் பாத்துக்கணும்னா அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? என்னுடைய கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வேற வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல போன் வரும்போது அப்படியே கொட்டு போகுது. வெறுப்பா இருக்கு. ஹலோ, நீங்க லோன் குடுக்கறேன்னு சொன்னாலும் சரி, கிரெடிட் கார்டு குடுக்கறேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு இப்ப எதையும் வாங்குற ஐடியா இல்ல. என் வாழ்க்கையில நான் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கேன். என்கிட்ட பணமும் இல்ல. என்னால இப்ப எதையும் வாங்கவும் முடியாது. ஃபீஸ் கட்டவும் காசு இல்ல. உனக்கு குழந்தைங்கலாம் இருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் என்ன சொன்ன உனக்கு என்ன? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஆமா, எனக்கு குழந்தை இருக்கு. 5 குழந்தை இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? சார் என்னாச்சு சார்? ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்க? அவங்க சரியா புரிஞ்சுக்காம பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் இப்படி பேசினாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் சார். இது எதனால நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திருப்பா. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை உடனே ரெடி பண்ணு. நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன். இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்து எத்தனை வருஷம் ஆச்சுல. இன்னைக்கு உன்னோட ட்ரீட்னு தானே சொன்ன. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? என் அப்பா அம்மாவோட அன்பும் கிடைக்கல. எனக்கே தெரியாம என் வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆளு யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஹேய், நீயே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. நேர்ல உன்னை கூப்பிடாம ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னா இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஒருவேளை அவரு அழகா உயரமா பணக்காரரா இருந்தா? அப்படி ஒரு அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட முன்னோர்கள்லாம் அவ்வளவு லக்கிலாம் இல்ல. உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உள்ள வாங்க. அரசிக்கு எங்களுடைய அன்பு வணக்கங்கள். பொறுக்கி பயல, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் வேணுங்கிறியாமே? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? தாத்தா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது என்னோட கல்யாணம், இது என்னோட வாழ்க்கை. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒரு குடும்பத்தை காட்டி அந்த பொண்ணை கட்டிக்கடான்னு சொன்னேன். அதையும் நீ கேட்கல. யாரோ ஒரு பொண்ணை கட்டி இருக்க, அந்த பொண்ணையும் என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டல. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேக்குற. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. மறக்காம என் மருமகளை நீ கூட்டிட்டு வரணும். இல்லனா பிறந்தநாள் நிகழ்ச்சி இருந்த நாள் நிகழ்ச்சி ஆயிடும். கண்டிப்பா நான் சொல்றதை செய்வேன். நீ சொன்ன மாதிரியே பேசிட்ட. இதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கவலையப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க மருமகளை அவரு கூட்டிட்டு வருவாரு. அவங்களுக்கு நீங்க பரிசு கொடுக்கலாம். கவலையப்படாதீங்க சார். ஹலோ, நீ இப்போ எங்க இருக்க? இதுவும் சேல்ஸ் காலா தான் இருக்கும். ஹலோ, இந்த நேரத்துல கூட எதையாவது விற்கணும்னு தான் ட்ரை பண்ணுவீங்களா? சீக்கிரம் சேல் பண்ணிட்டு உன் பாஸ் கூட எங்கேயாவது போக போறியா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே நேர்ல வரேன். என்ன பண்றீங்க நீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க. என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல நான் இன்னும் உங்ககிட்ட காட்ட